கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருமே ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது ஒரு வாக்கு தத்தத்தோடு அழைக்கிறார். ஆபிரகாமை வாக்கு தத்தம் கொடுத்து அழைத்தார். அழைத்தவர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்குள் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆதியாகம புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் பெற வேண்டும் என்றால் பொறுமை அவசியம் வேண்டியதாக இருக்கிறது. 75 வயதுல வாக்கு கொடுத்தார். 175 வயது வரைக்கும் ஆபிரகாம் உயிரோடு வைத்தார். இதுதான் நம்ம ஆண்டவர். ஒரே நாள்ல சொல்லின்னு எனக்கு செய்யலை, அப்படி அல்ல. தேவன் நமக்கு கொடுக்கணும் நினைச்ச காரியத்தை கட்டாயம் அவர் கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு தேவை பொறுமை. எல்லாவற்றிலும் பொறுமை தேவை. பிரியமானவர்களே, இந்த உலகம் ரொம்ப வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாமும் எல்லாவற்றையும் வேகமாய் எதிர்பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்துல நாம் பொறுமையா இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். நீதியின் கிரீடத்தை பெறுவதற்கு வேண்டிய நமக்கு அந்த பிரயாசம் இருக்க வேண்டும். கட்டாயம் கர்த்தர் எனக்கு தருவார், அவர் வாக்குப்படினார், என்னை வாழ வைப்பார், முடிவு பரியந்தம் என்னை நடத்துவார் என்கிற பெரிய ஒரு விசுவாசம், நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, அவருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. எது வேணாலும் செய்யறது அல்ல, தேவ சித்தம் எது. ஊழியம் செய்தா கூட தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். குடும்பத்தை நடத்தும் போது, வியாபாரம் பண்ணும் போது தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுல அவர் சித்தமா இருக்காரா, அவர் பிரியமா இருக்காரா என்பதை உணர்ந்து நாம் செய்யறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பந்தான் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்று சமாதானமாய் வாழ முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. நிதானம், பொறுமை நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் கட்டாயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒன்று கூட தரையில் விழாது. ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் படைத்து வைத்து தான் மனிதனை உண்டாக்கினார். அது நமக்காகத்தான். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜையும் ஒன்றொன்றை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது நமக்கு தேவன் கொடுப்பார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இதை அறிந்து நம் தேவனுக்கு நன்றி செலுத்தி பொறுமையோடு இருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஐயா, உம்முடைய குமாரன் மூலமாக எங்களுக்கு கொடுத்த பெரிய ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். மரித்து உயிரோடு எலும்ப வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்களும் நிதானமாக செயல்பட பொறுமையாக இருக்க உதவி செய்யுங்க. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள தேவனும் அனுக்கிரகம் பண்ணபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர் திறந்த ஆண்டோட வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற பிள்ளைகள் சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.